ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் பங்கேற்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் நுழைவதற்கு தேவன் நம்ம கொடுத்த விலையேற பெற்ற பாக்கியத்தை நினைத்து அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். தேவன் நம்மை உண்மையாகவே நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய பூரண கிருபை நம்மேல் இருக்கிறது. நம்மை ஆண்டவர் பல தரப்பட்ட விஷயங்களிலே நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த ஆராதனையில நாம் பங்கேற்பது நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். நம்முடைய ஜீவனை கர்த்தர் இன்றைக்கு பாதுகாத்திருப்பது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். இன்னைக்கு நம் மத்தியிலே தேவனுடைய மனிதர் இன்றைக்கு நம் மத்தியில் ஆராதனை நடத்தி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக நாம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி இந்த ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. நீர் எவ்வளவு மகா பெரிய தேவனாக இருந்தாலும் எளியவர்களாக எங்களை, தாழ்மையில் இருக்கிற எங்களை நினைவு கூறவும், எங்களிடத்தில் உடைய பிரசன்னத்தை அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்கவும் நீர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறீர். நாங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நீர் உம்முடைய உண்மையை நிலைநாட்டி இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து வருகிற மகத்தான கிரியைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. நாங்கள் அவைகள் எல்லாம் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்த சகல உபகாரங்களையும் நாங்கள் மறவாமல் இருந்து நன்றி உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். இப்பொழுதும் இந்த ஆராதனைக்குள்ளே பிரவேசிக்கிறோம். உம்முடைய மகிமை, உம்முடைய அக்கினி எங்களை மூடட்டும். தேவன் தம்முடைய வாயை திறந்து எங்களோடு பேச போகிறீர். ஆராதனையின் மூலம் எங்களை தொடப்போகிறீர். வார்த்தையின் மூலம் எங்களை உருவாக்க போகிறீர். நீர் எங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து அசைவாட எங்கள் வாழ்க்கைகளை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். நம்முடைய தாசர் எங்கள் மத்தியிலே நீர் வல்லமையாய் பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களுக்கும் சமயங்களை வாய்க்கை செய்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் அவர்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில காலை 9 மணிக்கு ஆன்லைன் சர்ச் நமக்கு உண்டு. நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். இப்பொழுதும் நம்மத்திலே பாஸ்டர் ரீகன் கோமஸ் அவர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய வல்லமையான தீர்க்கதரிசி, தேவனுடைய வல்லமையான ஆராதனை வீரனாக, மிக சிறந்த பிரசங்கியாராக தேவன் நம்முடைய தேசத்திலே அவர்களை எழுப்பி இருக்கிறார். அவர்களுக்குள்ள இருக்கிற பாரம், அவர்களுக்குள்ள இருக்கிற தரிசனம், அவர்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய அந்த பலன் இனம் புரியாத ஒன்று, விளங்கி கொள்ள முடியாத ஒன்று. தேவன் அவர்களை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஆலயம் மகிமையால் நிரம்புவதை நாம் எல்லாரும் அனுபவித்தோம். அவர்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தினார். இன்றைக்கும் அன்பு போதகர் அவர்கள் நாம் கேட்டுக்கொண்ட இந்த சின்ன அழைப்பை ஏற்று பல வேலைகள் அவர்களுக்கு இருந்தாலும், அலுவல்கள் இருந்தாலும், பொறுப்புகள் இருந்தாலும், அவைகள் மத்தியிலே, பிரயாணங்களின் மத்தியிலே இந்த ஊழியத்தை அவர்கள் செய்வதற்கு முன் வந்தார்கள். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை என் சார்பா, என் குடும்பத்தின் சார்பா, சபையாருடைய சார்பா தெரிவித்துக் கொள்றேன். கோவில்பட்டியில இயேசு நம்மோடு திருச்சபை கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். பாஸ்டர் அவர்கள் திருச்சபை பொறுப்பெடுத்து நடத்துகிறார்கள். அந்த ஊழியத்திலே தேவனுடைய மகிமை அபாரமாக விளங்குகிறது. புதிய ஆசீர்வாதங்களை அவர்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கும் நல்லவராக அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். பாஸ்டர் அவர்களுடைய ஊழியத்தை அதிகமாக நாங்கள் நேசிக்கிறோம். அவள் நம் மத்தியிலே பயன்பட போகிற அந்த ஆச்சரியமான விதத்தை நினைத்து நாங்கள் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பாஸ்டர் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். அவர்கள் நமக்கு ஆராதனை நடத்தி
ஆண்டவருடைய வார்த்தையை நம்மத்திலே கொடுப்பார்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் சீர்காழி பட்டணத்தில் உள்ள ஏல் பெத்தேல் ஏஜி சபையின் தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள் யாவருக்கும் கோவில்பட்டி இயேசு நம்மோடு சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அருமையான தலைமை போதகர் பாஸ்டர் அமல்ராஜ் அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு நல்ல நீடித்த நாட்களை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய நண்பரும் அருமையான பாஸ்டருமாகிய ஜான் தினகரன் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அறிமுகமான நாளிலிருந்து இந்த நாள் வரை மிகுந்த அன்போடு கூட அவர்கள் எங்களோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டி வருவதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் மத்தியிலே நான் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கொடுத்த அந்த பாக்கியமான நாளை நான் நினைவு கூறுகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் சபையாய், அருமையான பாஸ்டர் அவர்களுடைய குடும்பமாய் எங்கள் மீது காண்பித்த அந்த அன்பை, எங்களை உபசரித்ததை மறக்க முடியாது. கர்த்தர் தாமே அதற்கேற்ற நிறைவான பலனை கட்டளையிடுவாராக. இந்த நாளிலேயும் ஒரு புதிய பாடலை நாம் கற்றுக்கொண்டு பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். சீயோனின் மங்கள பாடல்களை சீரே சுநாதனுக்கு பாடிடுவோம். ஆமென். Thank you. Hallelujah. சீயோனின் மங்கள பாடல்களை சீரே சுநாதனுக்கு பாடிடுவோம். சீயோனின் மங்கள பாடல்களை சீரே சுநாதனுக்கு பாடிடுவோம். நன்றியோடும் துதியோடும் கம்பீரமாய் பாடிடுவோம். நன்றியோடும் துதியோடும் கம்பீரமாய் பாடிடுவோம். சீயோனின் மங்கள பாடல்களை சீரே சுநாதனுக்கு பாடிடுவோம். சீயோனின் மங்கள பாடல்களை சீரே சுநாதனுக்கு பாடிடுவோம். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து மகிமையின் தேவன் பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. சீயோனே, உனக்கு தேவன் குறித்த காலம் வந்தது. தேவன் மகிமையில் வெளிப்படுவார். பூரண வடிவுள்ள சீயோனிலே மகிமையின் தேவன் பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. மகிமையின் தேவன் பிரகாசிப்பார். குறித்திட்ட காலம் வந்திட்டதே, சீயோனில் தேவன் வெளிப்படுவார். குறித்திட்ட காலம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றியோடும் துதியோடும் கம்பீரமாய் பாடிடுவோம். நன்றியோடும் துதியோடும் பாடிடுவோம். சீயோனின் மங்கள பாடல்களை சீரே சுநாதனுக்கு பாடிடுவோம். சீயோனின் மங்கள பாடல்களை. தேங்க்யூ. சீயோனின் நடுவில் நம் தேவன் என்றென்றும் பெரியவராயிருப்பார். நம் தேவன் என்றென்றும் பெரியவராய் ஆக்கினை எல்லாம் அகற்றிவிட்டார். சீயோனில் தேவன் கம்பீரிப்பார். ஆக்கினை எல்லாம், எல்லா ஆக்கினைகள் நீங்கிவிட்டது. நன்றியோடும் துதியோடும் கம்பீரமாய். Jesus, thank you Lord.
சீயோனின் மங்கள பாடல்கள் சீரே சுநாதனுக்கு பாடிடும் சீயோனின் மங்கள பாடல்களை. சீயோனின் கரைகளை நீக்கிடுவார், மகிமையின் சபையாய் மாற்றிடுவார். ஆமென். அதற்காகத்தான் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார், சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். ஏன்? நம்முடைய குறை, கரை, பிழல், திரைகள் எல்லாம் நீக்கி மகிமையுள்ள சபையாய் மகிமையுள்ள சபையாய் மாற்றுவதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சீயோனின் கரைகளை நீக்கிடுவார், மகிமையின் சபையாய் மாற்றிடுவார். ஜீசஸ் சேனையின் திரளாய் பெருகச் செய்வார், சீயோனில் தேவன் உயர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. சீர்காழி சபையே, சீயோனில் தேவன் உயர்ந்திருப்பார். நன்றியோடும் துதியோடும் கம்பீரமாய். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. சீயோனின் மங்கள பாடல்கள் சீரே சுநாதனுக்கு பாடிடுவோம். சீயோனின் மங்கள பாடல்கள் சீரே சுநாதனுக்கு பாடிடுவோம். ஆராதனை உமக்கே. Thank you. Hallelujah. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எதன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எதன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். தேங்க்யூ சத்துரி. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆடும்போது நம்முடைய அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்பட்டு அப்பா. தேங்க்யூ. ஆராதனை ஆராதனை என் ராஜாதி ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை என் தேவாதி தேவனுக்கே. ஆராதனை ஆராதனை. தேங்க்யூ ஃபாதர். சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர். தேங்க்யூ.
சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர். Thank you Father. சொந்தமே ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. Thank you. Hallelujah. 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 ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு நான் அறிவிப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். 1000 காரியங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் அவருடைய பிரசன்னத்திற்கு இந்த உலகத்தில் எதுவுமே ஈடாக. அவருடைய பிரசன்னம் இல்லை என்றால் நாம் பூஜ்ஜியத்திலும் வெறுமையானவர்கள், ஒன்றுமே அற்றவர்கள். அவருடைய பிரசன்னம்தான் நம் வாழ்வின் விசேஷம். அவருடைய சமூகம்தான் நமது பாக்கியம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதிகமாய் கர்த்தருடைய பிரசன்னத்தை காத்து கொள்ளுங்கள். பிரசன்னத்தை அனுபவிக்கிற நிலையிலே நின்று விடாமல் ஆண்டவருடைய சமூகத்தை காத்து கொள்ளுங்கள். அனுதின வாழ்க்கையில் ஆண்டவரோடு நடவோம், நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாளிலேயும் சங்கீதம் 37வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 37 6வது வசனம். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்து சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறான். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். என் அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு பெரிய கலக்கத்தோடு கூட என் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் மறைக்கப்பட்டு, என் நீதி மறைக்கப்பட்டு, என் நியாயம் மறைக்கப்பட்டு காரிருள் சூழ்ந்தது போல இருக்கிறதே. என் வழிகள் கர்த்தருக்கு தெரிகிறதா? என் நியாயம் ஆண்டவரிடத்திலே எட்டுகிறதா என்கிற புலம்பலோடு கூட இந்த காலை வேளையிலே யாரும் காணாத நிலையிலே அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்காகவே இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்காகவே இன்றைக்கு இடைபடுகிறார் என்று நான் சொல்லுவேன். நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. நீதியுள்ள நியாயாதிபதி. ஒருபோதும் தம்முடைய ஜனங்களை யாரும்
அடிமைத்தனமாய் அநியாயமாய் அவர் நியமித்திருக்கிற சில பாதைகளுக்கு மிஞ்சி நடத்துவதற்கு தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்றால் அநேக இடத்திலே, சில இடங்களிலே, அநேக இடம் என்று சொல்வதை விட சில இடங்களிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி. சங்கீதம் 9வது அதிகாரம் 4வது வசனத்திலே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? வாசிக்க கேட்போம். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறேன். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து. இந்த காரியத்தை வாசிக்கும் போது எனக்கு நினைவுக்கு வருகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை. ஒரு விதவைக்கு எதிராளியோடு பிரச்சனை இருக்கிறது. அவள் போய் அந்த பட்டணத்திலே உள்ள ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி, அவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்று வேதம் சொல்லவில்லை. அவன் எப்படிப்பட்ட நியாயாதிபதி? அநீதி உள்ளவன். அவனிடத்திலே போய் தன் காரியத்தை சொல்லுகிறாள். எனக்கும் என் எதிராளிக்கும் நியாயம் செய்ய வேண்டும். விதவை, அவளுக்கென்று யாரும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் கூட அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியின் மனதிலே வெகு நாள் வரைக்கும் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே வரவில்லை. ஒரு நாள் அவன் தனக்குள்ளே யோசித்துக் கொண்டான், இனி இவ வரக்கூடாதுப்பா நம்மள்கிட்ட, எப்ப வந்து தொந்தரவு பண்ணுகிறாள், இவள் காரியத்திலே ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அவனே அப்படி செய்திருப்பான் என்றார். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நீதியுள்ள தேவன். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் ஒருபோதும் எளியவர்களின் நம்பிக்கை கெட்டு போக விடவே மாட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயர். உன்னை யாரும் அநியாயமாய் நடத்துவதற்கு உன்னிடத்திலே நீதி இருக்குமானால், அநியாயமாய் நடத்தி உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் அல்ல. அவர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி. அருமையான தேவ பிள்ளையே, என் சார்பிலே யாரும் இல்லை, என் சார்பிலே நிற்பதற்கு ஒருவரும் இல்லை. இந்த காரியத்தை எல்லாம் என்னிடத்திலிருந்து அநியாயமாய் பறித்துக் கொண்டார்கள் என்று நீ சொல்வாய் என்றால், இன்றைக்கு நான் உனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன். உன் சார்பிலே நின்று உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி உண்டு என்பதை மறந்து போகாதே. அதனால தானே பாடுறோம், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், தேங்க்யூ பாடுவோம். ஹல்லேலூயா. தோல்வி இல்லை,
ஹalleluya. தோல்வி இல்லை. என் அருமை தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதே. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆகையினால் தான் ஊழியத்தின் பாதையிலேயும் கூட எரேமியா சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற எல்லா ஸ்கேனை விட இவர்தான் பெரிய ஸ்கேன். ஒரு அல்லேலூயா. எல்லாத்தையும் சோதித்து பார்க்கிறவர், உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தறிகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிகட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன். ஊழியக்காரன், ஆண்டவருக்கென்று தன்னை முழுவதும் அர்ப்பணித்த ஊழியக்காரன், அவன் இப்பொழுது புலம்புகிறான். பாரோ, என் உள்ளிந்திரியத்தை பாரோ, என் இருதயத்தை பாரோ. ஏனென்றால் அத்தனை வேதனைகள், அத்தனை அவமானங்கள், அத்தனை நிந்தனைகள். அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் பாருங்கள். கதறுகிறான், பிறந்த நாளை சபிக்கிறான். என் தாயே, என்னை ஏன் பெற்றாய்? தேசத்திற்கு வழக்குக்கும் வாதுக்கும் உரியவனாய் இருக்கும்படி என்னை பெற்றாயோ? எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள், ஊழியமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற நிலைக்கு வந்து விட்டான். அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீதியுள்ள நியாயாதிபதி. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அழைக்கும் போது சொல்லித்தான் அழைத்தார். எரேமியாவே, உன்னை சகல ஜாதிகளுக்கும் தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். அது அப்படியே சாதாரணமா நிறைவேறாதுப்பா. உனக்கு விரோதமா யுத்தம் செய்கிற கூட்டங்கள் பெருகும். யுத்தம் இல்லாத ஒரு காரியத்தை நீ பார்க்க முடியாது. எங்கு பார்த்தாலும் உனக்கு எதிராக யுத்தம் வரும். தேசம் அனைத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தையை நீ அறிவிக்கிற பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால் சும்மா எடுத்து ஆண்டவர் உபயோகப்படுத்த மாட்டார். ஏதோ அப்படின்னு அல்ல, உன்னை புடமிடுவார். பல காரியங்கள் உன்னை புடமிடும், பல நெருக்கங்கள் வரும். ஆனால் அது நடுவே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஒருவர் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் என்ன செய்ய மாட்டார்கள்? மேற்கொள்ள மாட்டார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்தலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு பாடலாம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக. அப்படி கைகளை உயர்த்தி, தோல்வி இல்லை நமக்கு. ஹல்லேலூயா. தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வி இன்று அகமகிழ்வோம், கழிப்போம். ஹல்லேலூயா. இன்று அகமகிழ்வோம். ஜீசஸ் பாடுவோம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. ஆம் தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதே. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கும். ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா.
எத்தனை கார் மேகங்கள் வந்தாலும் ஆண்டவர் உன்னிலே பிரகாசமாய் அவர் உதிக்கும் போது, அவர் வெளிப்படும் போது, எந்த ஒரு காரியமும் உன்னுடைய வெளிச்சத்தை மறைக்க முடியாது என்பதை மறந்து விடாதே. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை வழி நடத்துவாராக. கர்த்தர் உன்னை காத்துக் கொள்வாராக. அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உன் வெளிச்சத்தினத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உதிக்கிற உன் வெளிச்சத்தை தேடி அநேகர் வருவார்கள். கர்த்தர் பிரகாசமாய் மாற்றுவார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்தலாம். இப்பொழுது போய்கொண்டிருக்கிற பாதையை குறித்து கலங்காதே. தெளிவாக ஆண்டவர் இந்த நாளிலே அநேகரோடு பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் நீதி மறைக்கப்பட்டு என் நியாயம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும்? அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. புதிய மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா அவருடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு போனதா. அவர் அவமானப்படுத்தப்பட்டாராம். யார்? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார்? அவமானப்படுத்தப்பட்டார். அவருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நீதி அப்படின்னா நம்முடைய நீதியை குறித்து வேதம் சொல்லுகிறது, எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை, அழுக்கான கந்தை. ஆனால் அந்த நீதியை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுவேன். உன் நீதி நியாயம் பட்டப்பகல் போல வெளிச்சமாய் மாறும். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய நீதியாய் வந்ததினாலே நமக்கும் ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா. இல்லைன்னா நம்மிடத்துல ஒன்றும் இல்லை. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நாம் எல்லாம் ஒரு களிமண் போன்றவர்கள். அவருடைய கரத்தில் இருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த கரத்தில் இருப்பதே பெரிய பாக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனாலும் என்ன செய்யறோம்? அநேக நேரத்துல எனக்கு எப்படி ஆண்டவரே வாழ்க்கையில இப்படி நடக்கலாம்? ஆண்டவர்கிட்ட கேள்வி மேல கேள்வி. நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன். நான் இத்தனை நாள் உபவாசம் பண்ணேன், ஏன் எனக்கு ஒண்ணு நடக்கல? இவ்வளவு ஜெபம் பண்ணேன், 1000 ஸ்தோத்திர பலி செலுத்தினேன். கொஞ்சம் அவருடைய சொந்த குமாரனை உற்று பாருங்கள். அவர் அவமானப்படுத்தப்பட்டாராம். அவருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது. போய் அவர் வாதாடிக்கிட்டு நிக்கல. அவர் தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பாதைகளுக்கு பின்பு தேவன் உனக்கு ஒரு மகிமையை வைத்திருக்கிறார் என்கிற வெளிச்சம், தேவனை பற்றிய அறிவு, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்கிற ஆழமான நம்பிக்கை உனக்குள்ளே வருமானா, தீர்க்கதரிசி எரேமியா சொல்கிறது போல தைரியமாய் சொல்லலாம், அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். சில பாதைகள் அப்படி இருக்கலாம், ஆனால் அந்த பாதை முடிவு என்று நினைத்து விடாதே. இதுதான் உன்னுடைய பாதை என்று நினைத்து விடாதே. ஒரு சிலுவைக்கு பின்பு தேவன்
மகிமையான உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. சிலுவையை சகித்தார், சிங்காசனத்தில் அமர்ந்தார், தேவனுடைய வலது பக்கத்தில் அமர்ந்தார். நீ கர்த்தருடைய நாமத்திற்காக இளைப்படையாமல் அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு உண்மையாய் ஜீவிக்கிறதை கர்த்தர் அறிவார். தேவ பிள்ளையே, அவரை நேசித்தவரை பின்பற்றுவதை கர்த்தர் அறிவார். இயேசுவின் மூச்சு பேச்சு எல்லாமே என் பிதாவின் சித்தம் 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 சித்தம். எப்ப பார்த்தாலும் அவருக்கு எண்ணமெல்லாம் அதுதான். என்னுடைய சித்தத்தின்படி செய்ய நான் வரல, பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வந்திருக்கிறேன். நான் ஒன்றையும் சுயமா பேசல, எல்லாம் அவர் சொன்னது தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார். அவரை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. என் அருமையான தெய்வ பிள்ளையே, ஒரு நாளும் சோர்ந்து போகாதே. உன் தேவன் உனக்கும் எனக்கும் முன்பாக வைத்திருக்கிற இந்த தண்ணீர்களோ அக்கினியோ, இதை கடந்து கர்த்தர் நம்மை நிறுத்த வேண்டிய இடத்திற்கு அழைத்து கொண்டு வருகிற உன்னதமான தேவனாயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. வேதத்திலே சிலருடைய நீதி, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி பிரகாசமாக்கப்பட்டது என்பதை குறித்து நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக ஈசாக்கை குறித்து ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 12 16 வரை வேகமாக வாசிக்க கேட்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி விருத்தி அடைகிறதுதான் என்ன ஆகுது? எதிரிகளுக்கு அவன் மேல அதிருப்தியை கொண்டு வருகிறது. வாசிக்கலாம் தொடர்ந்து. மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவன் ஆனாய் என்றார். கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். நன்றாய் கவனியுங்கள். எந்த தேசத்திலே பஞ்சமோ அந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த தேசத்திலே தங்கியிரு என்றார். அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவன் அந்த பஞ்சம் நிறைந்த தேசத்திலே விதை விதைத்த போது கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அந்த தேசத்திலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். விருத்தி அடைகிறான், அவன் பெரியவனாய் மாறுகிறான். இது யாருக்கு பிடிக்கல? எதிரிகளுக்கு பிடிக்கல. உடனே இவனை என்ன செய்யணும்? இடத்தை விட்டு துரத்தி விடணும். அது மாத்திரமல்ல, அவன் தகப்பனின் துறவுகளை எல்லாம், அவன் ஊற்றை கண்ட அந்த காரியத்தை எல்லாம் தூர்த்து போட்டு மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். எவ்வளவு பிரயாசப்பட்டு பஞ்சம் நிறைந்த தேசத்திலே தன் தகப்பனுடைய அந்த துறவுகளை தோண்டி உயிர் கொடுத்து சுரக்கும் நீரூற்றுகளை அவன் கண்டாலும் அதை மூடி போடுகிறவர்கள், அதை தங்களுடையதாய் மாற்றுகிறவர்களாய் அவனை சுற்றி ஒரு கூட்டம் வந்து கொண்டே இருந்தது. என் அருமையான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு முன்னை சுற்றிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கலாம். உன்னுடைய செயலை எல்லாம் இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு, உன்னை குறித்து மண்ணான காரியங்களை பேசக்கூடிய அளவுக்கு, பேசாம இருக்கிறத விட்டுட்டு போகலாம் அப்படின்னு உன்னை குறித்து சிந்திக்கிற அளவுக்கு அநேகர் உன்னை சூழ்ந்து காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம்.
ஆனால் ஈசாக்கை குறித்து நீங்கள் அந்த பகுதியிலே பார்ப்பீர்கள் என்றால் அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கரங்களை உயர்த்தி நல்ல தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒன்று தெரியும், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். ஜீசஸ். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக ஹல்லேலூயா ஜீசஸ் என்ன செய்ய. வாக்குவாதம் பண்ணாத, சண்டை போடாத, கடந்து போய்விடு. ஹல்லேலூயா. வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். யாரை தேடுகிறீர்கள், எங்க எதிர்த்து நிக்கணுமோ அங்க நின்னார், சவாலா போனார். ஆனா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கடந்து போனார், விலகி போனார், அவர்கள் நடுவே நின்று மறைந்து போனார். தீமையோடு எதிர்த்து நிற்காதே என் தேவ பிள்ளையே, நீ விலகி போ. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேனா, வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேனா, ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனா, ஆண்டவர் இயேசுவை ஆடையாய். ஆம் தேவ பிள்ளையே, சில இடத்தை விட்டு நீ கடந்து போகணும்னு தேவன் விரும்புவார். இல்ல நான் இங்கதான் இருப்பேன்னு நீ சொல்லக்கூடாது. ஒரு அல்லேலூயா. லாபானின் முகம் நல்லாத்தான் இருந்துச்சு, ஆனா தேவன் குறித்த வேளை வந்தபோது அந்த முகம் என்ன செஞ்சது? வேறுபட்டது. அவன் பிள்ளைகள் வித்தியாசமாய் பேச ஆரம்பித்தார்கள். என் தகப்பனுடையதை எடுத்துக்கொண்டா என்று சொல்லி ஆண்டவர் வந்து நின்று சொன்னாரு, இவன்கள்ட்ட போராடாத யாக்கோபே, இவ்வளவு நாள் நீ லாபான்ட்ட உட்கார்ந்து லாபம் பார்த்ததெல்லாம் போதும், எழுந்து புறப்படு. பேசாம போயிட்டான். அருமையான தெய்வ பிள்ளையே, கடந்து செல்வோம். நீ கடந்து செல்வதனால் வெறுமையாய் போக போவதில்லை. கர்த்தர் ஈசாக்குக்கு ரெகபோத்தை காண செய்தார். கரங்களை அசைத்து நல்லா தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்தலாம். ஏன் இது எங்க அப்பா ஊழியம், அது இதுன்னு உரிமை பாராட்டாதே. கடந்து போ, நீ ரெகபோத்தை காண்பாய். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்தலாம். நீ ரெகபோத்தை பார்ப்பாய். ஆண்டவர் அந்த ராத்திரி வேளையிலே வந்து அவனிடத்துல இன்னும் பேசுகிறார். ஈசாக்கே, பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன். தகப்பன் நிமித்த நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நடந்தது என்ன? எந்த கூட்டமெல்லாம் துரத்தி விட்டுச்சோ அதே கூட்டம் இப்ப மறுபடி திரும்பி வருது. தீமையை விட்டு கடந்து போன ஈசாக்கு இப்பொழுது அதே கூட்டம் திரும்பி வரும்போது அவர்களுக்கு விருந்து வைத்தானாம். கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அதைத்தான் அங்க யோசேப்பு செய்யறான். வந்த எல்லாருக்கும் விருந்து வச்சு அவர்களை உபசரிக்கிறான். அவன் நல்ல மாதிரி பேசுறான். ஈசாக்கிட்ட வந்து, கர்த்தர் உம்முடனே இருக்கிறார், நாங்கள் உமக்கு நன்மையே செய்தோம், பொய்யா சொல்றான். சரி, நீ என்னன்னாலும் சொல்லிட்டு போ, நான் உனக்கு விருந்து வைக்க, சாப்பிட்டுட்டு போ. ஹல்லேலூயா. நம்மளும் அப்படித்தான் விருந்து வைக்கிற மாதிரி விருந்துல கொஞ்சம் மருந்த வச்சு, இன்று காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காணாதபடி ஒளிந்து போன்னு ஆள முடிச்சிருவோம். ஆனால் அவன் உண்மையா எதிரிகளுக்கு விருந்து வைத்தான். ஒரு அல்லேலூயா. எலிசாவுடைய வாழ்க்கையிலையும் அதுதான் நடந்தது. தன்னை பிடிக்க வந்தவர்களுக்கு விருந்து வைத்து அவர்களை அனுப்பினார். இதனால கர்த்தர் பார்த்தார்,
இவனிடத்துல காணப்பட்ட அந்த நல்ல குணத்தை பார்த்து இவனுக்கு ரெகோபோத் மாத்திரம் போதாது, இவனுக்கு பெயர்சபா 7 கிணறுகள் அதை கர்த்தர் கட்டளையிட்டார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்தலாம். அவன் நீதி பிரகாசிக்குது. எல்லாம் வந்து சொல்ற கர்த்தர் உம்முடனே இருக்கிறார், கர்த்தர் உம்முடனே இருக்கிறார். எப்பா நீதானே துரத்தி விட்ட, ஐயா தெரியாம துரத்திட்ட, இப்பதான் வெளிச்சம் தெரியுது. என் ஆண்டவர் ஒருபோதும் தமக்காய் யாவையும் பொறுமையாய் சகித்து கொண்டு கடந்து செல்கிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிறவரே அல்ல. கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே, என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா, என் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன். அப்படி கைகளை தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம். Hallelujah. Thank you Jesus. சந்தோஷமா Hallelujah. தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. Hallelujah. வெற்றி உண்டு. ஆண்டவன் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம். தேங்க்யூ. நல்லா இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக யோசேப்பை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து பாவம் அவனை பிடிக்க முடியவில்லை, ஆனால் பாடுகள் அவனை பிடித்து கொண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு மாத்தி தான் பிடிக்கி, பாடுகள் நம்ம பிடிக்க மாட்டேங்குது, பாவம் தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி வாசிங்க, தொடர்ந்து முதல்ல இருந்து வாசிங்க அந்த வசனத்தை. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தார். நல்ல எஜமான் தான் போத்திபார். யோசேப்பை பார்க்கிறான். அவன் பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒண்ணு தெரியுது. யோசேப்போடு யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறா, கர்த்தர் இருக்கிறா. ஆனா வீட்டுல தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 11 சகோதரர்களுக்கும் தெரியல கர்த்தர் இருக்கிறது, தகப்பனுக்கும் தெரியல. யாருக்கு தெரியுது? போத்திபாருக்கு தெரியுது. அவனோடு யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறா. அது மாத்திரமல்ல, அவன் செய்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்றாரு. செய்யறதெல்லாம் ஏதோ வாய்க்கல்ல, அவன் செய்யறதெல்லாம் யார் வாய்க்க பண்றா? கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு. ஹல்லேலூயா. எஜமான் பார்க்கிறான், இவனோடு யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறாரு. இவன் செய்யறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். யார் இவன்? போத்திபார். தேவ ஜனம் அல்ல, எகிப்து தேசத்தான். விக்கிரகங்களை வழிபடுகிறவன், பார்வோனுக்கு அடிமையாய் திகழ்கிறவர்கள். இவர்கள் யாரை? யோசேப்பை பார்க்கும்போது அவர்கள் யாரை கண்டுகொள்கிறார்கள்? தேவனை. நடந்தது என்ன? எல்லா பொறுப்பையும் யார் கையில கொடுத்துட்டான்? யோசேப்பு கையில கொடுத்துட்டான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நடந்தது என்ன?
இவன் இப்படி கொடுத்தது நிமித்தம் வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். அந்த வசனத்தை முழுமையாய் வாசியுங்கள். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். கைகளை நல்லா அசைத்து ஆண்டவருக்கு நல்லா மகிமை செலுத்தலாம். ஐயா, யோசேப்பை ஆசீர்வதித்தார்னு வேதம் சொல்லல. யோசேப்பே பாவம் அடிமையா இருக்கிறான், ஆனா அவன் நிமித்தம் ஆசீர்வாதம் போய்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனின் அடையாளம். அவன் எங்க இருந்தாலும் பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பான். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில பல கேள்விகள் இருக்கலாம், அவன் வாழ்க்கையில பல தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம். அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அதனால தானே சொல்லிட்டாரு, உன் நீதி வெளிச்சத்தை போல மாறும், உன் நியாயம் பட்ட பகலை போல மாறும். எப்படி அடிமையாய் வாங்கிட்டு வந்தவன்ட்ட தன் வீட்டின் காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்ட, நம்பிக்கையோடு கொடுத்து விட்ட நல்ல ஒரு எஜமான் போத்திபார். யோசேப்பு சும்மா கிடையாது, தன்னை நம்பின தன் எஜமானுக்கு முற்றிலும் உண்மையுள்ளவனாயிருந்தான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆனா நடந்தது என்ன? அந்த போத்திபாரின் மனைவி பண்ண வேலை இந்த ரெண்டு நல்ல உறவுகளுக்குள்ள என்ன கொண்டு வந்துட்டு பெரிய ஒரு பிளவை கொண்டு வந்து விட்டது. தன் மனைவியினிடத்தில் மறைந்திருந்த பொல்லாத துர்க்குணத்தை அவனால் பார்க்க முடியல. யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், யோசேப்பின் செய்கைகள்லாம் வாய்க்கிறது என்று பார்த்தவன் யோசேப்பினிடத்தில் காணப்பட்ட அந்த பரிசுத்த ஜீவியம் நற்குணத்தை அவன் அறியாமல் போனான். என் அருமையான தேவ பிள்ளையே, இதன் விளைவாக என்ன நடந்தது? பாவியை நீதிமான் என்றும் நீதிமானை பாவி என்றும் தீர்த்து விட்டான். எந்த மனிதன் யோசேப்பை உயர்த்தி அழகு பார்த்தானோ அதே மனிதன் இப்பொழுது யோசேப்பை காலின் கீழ் போட்டு மிதித்ததற்கு ஒப்பாய் அவனை கொண்டு சிறைச்சாலையிலே அடைத்து வைக்கிறான். என் அருமையான தேவ பிள்ளையே, உலகத்தை நம்பவே நம்பாதே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லே. அது எந்த நிலையிலேயும் மாறும். இன்றைக்கு உன்னை தலை மீது உயர்த்தி வைத்து பேசும், நாளைக்கு உன்னை தூக்கி எறிந்து விடும். அதுதான் உலகம். ஆனால் யோசேப்பை கரம் பிடித்த தேவன் அவனை விட்டு விலகவும் இல்லை, அவனை கைவிடவும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன். போத்திபாரின் மனைவி அன்னைக்கு சந்தோஷமா இருந்திருப்பா. நீ எனக்கு இனங்களையில சிறைச்சாலையில கட துன்பத்தை அனுபவி என்று. அவன் நிலைமை எவ்வளவு பரிதாபமா இருந்திருக்கும் பாருங்க. ஏற்கனவே சகோதரர்களும் குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அதெல்லாம் விட எந்த இடத்துல உண்மையா இருந்தானோ அந்த இடத்துல இருந்து இப்ப அவனை தூக்கி சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். எத்தனையாய் அவன் இதயம் தவித்திருக்கும். ஆனா ஒன்று மாத்திரம் நம்ம யோசேப்பின் வாழ்க்கையில கற்றுக்கொள்கிறோம். அவன் எந்த வார்த்தையும் பேசினதாக நாம் வேதத்திலே பார்க்க முடியவில்லை. பொறுமையாய் சகித்து கொண்டான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லே. பொறுமையாய் சகித்து கொண்டான். தனக்கு நேரிட்ட உபத்திரவத்திலே பொறுமையாயிருந்தான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டு கிடந்தது. ஆனால் தேவன் குறித்த வேலை வந்தபோது எந்த மனிதனை அடைத்து வைத்தார்களோ அந்த மனிதனை எகிப்தின் முழுவதும் அதிகாரியாய் மாற்றின சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் அவர் மாறாதவராயிருக்கிறார்.
அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன், தேங்க்யூ, ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பின் கைகளையும் கால்களையும் விலங்குகள் போட்டு அடைத்து வைத்தார்கள். ஆனால் தேவன் குறித்த வேளை வந்தபோது யோசேப்பை குறித்து தேசமெல்லாம் ஒரு சட்டம் வருகிறது. யோசேப்பு அனுமதி இல்லாம ஒருத்தனும் கையையும் காலையும் அசைக்க கூடாது. அவனுக்கு முன்னாடி தண்டனிட்டு பணிய வேண்டும். உபத்திரவத்திலே பொறுமையாயிரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நல்ல மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி 1வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்தார். ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, என்னையா ஜனங்களுக்குள்ள எனக்கு பெரிய நிந்தை இருந்தது. என்ன நிந்தை? சகரியா எலிசபெத்துக்கு ஆண்டவருக்காக ஓடி 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 உழைத்தார்கள், ஊழியம் செய்தார்கள். அவருடைய கற்பனை எல்லாம் அப்படி கை கொண்டு நடந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது எலிசபெத்து மலடியா இருந்தாள், அவர்களுக்கு பிள்ளை இல்லை. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, வளர்ந்த மூப்பர்களே, ஆண்டவருக்கென்று நீ உண்மையாய் ஒப்பு கொடுத்து வாழும் போது, ஆண்டவருக்கென்று இடைவிடாமல் உன்னுடைய ஜீவனையே ஊழியத்திற்கென்று வைத்திருக்கும் போது, அநேக சில நேரங்களில் நிந்தைகள் உன்னை சூழ்ந்திருக்கலாம். ஏசு ஏசு ஏசுன்னு போறா, ஊர் ஊரா போய் ஊழியம் செய்யறான். ஆனா இவனுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று பலர் உன்னை குறித்து நிந்திக்கலாம். நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதிலே பின்வாங்கி விடாதே. எத்தனை அகங்காரர்கள் பரிகாசம் பண்ணட்டும், பிரபுக்கள் உனக்கு எதிராய் உட்கார்ந்து பேசட்டும், இந்த வேதத்தை நீ தியானித்துக் கொண்டே இரு. இந்த கற்பனைகளை நீ கை கொண்டு கொண்டே இரு. ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டே இரு. முதிர் வயது வரைக்கும் இந்த தம்பதியினர் ஊழியம் செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா. பிள்ளை இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர் அவர்கள் முறுமுறுக்கல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் பின்தங்கி போகல. அப்படி பின்தங்கி போயிருந்தா அவருடைய கற்பனைகளை அவர்கள் கை கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு முன்பாக நீதிமான்களா இருந்திருக்க மாட்டார்கள். நடந்தது என்ன? என்ன நடந்தாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரையே நாங்கள் சேவிப்போம். கர்த்தர் ஒருவரையே நாங்கள் சேவிப்போம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. முதிர் வயது வரைக்கும் சொல்லுங்க, முதிர் வயது வரைக்கும் ஊழியம் செய்தார்கள். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியா உமக்கென்றும் ஜீவிப்போம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியா உமக்கென்றும்
என்றும் ஜீவி. அருமையான தேவ பிள்ளைகளே, நடந்தது என்ன? அவர்கள் கொஞ்சம் கூட நினைக்கவும் இல்லை, யோசித்து பார்க்கவும் இல்லை. வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாகிய யோவான் ஸ்நானகன் தன் வயிற்றிலே வந்து பிறப்பான் என்று எலிசபெத் எதிர்பார்க்கல, சகரியாவும் எதிர்பார்க்கல. அல்லேலூயா. எத்தனை மனிதர்கள் நிந்தித்தார்களோ அத்தனை பேருக்கு முன்பாக அவர்கள் வாழ்க்கை ஒரு நித்திய வெளிச்சமாய் மாறியது. கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். இன்றைக்கு நிந்தைகளால் உன் இருதயம் பிளக்கப்பட்டிருக்கலாம். அவமானத்தால் பலர் பல விதங்களில் உன்னை பேசலாம், பரவாயில்ல. நாள் ஒன்று வரும், பரலோகம் உன்னை குறித்து பேசும். தேவன் உன்னை குறித்து பேசுவார். எப்படி பேசுவார்? உன் வாழ்க்கையில வெளிப்படுகிற வெளிச்சத்தின் வழியாய் பேசுவார். அதை பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். வலது கரங்களை உயர்த்தி சொல்வோம், என் நீதியை வெளிச்சத்தை போல, என் நியாயத்தை பட்ட பகல் போல் ஆக்குவீர் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அன்பு தகப்பனே, சீர்காழி ஏல் பெத்தேல் ஏஜி சபையின் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இந்த நாளில் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது இவர்களுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுவதாக எங்கள் அருமையான போதகர்கள் பாஸ்டர் அமல்ராஜ் அவர்களையும் பாஸ்டர் ஜான் தினகரன் அவர்களையும் ஆசீர்வதியும். இவர்களுடைய நீதி வெளிச்சத்தை போலவும், நியாயம் பட்ட பகலை போலவும் தேசமெங்கும் சுடர் விடுவதாக திருக்கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.